வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அனைத்து விவசாயிகளுமே முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயந்தான். விவசாயம் பண்ணுற அனைவருக்கும் மிக இது உபயோகமாகவும் இருக்கும், உதவியாகவும் இருக்கும் நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பூசா டீகம்போசர். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். IARI நியூ டெல்லியிலிருந்து ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு தயாரிக்கப்பட்டது. சரிங்களா? இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்லேருந்து நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, பெரும்பாலும் நிலத்துக்கு மேலே கிடக்கிற குப்பைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எடுத்து ஒரு ஓரமாக போட்டு தீ வைப்போம். பெரும்பாலும் அதை தான் நம்ம எல்லா விவசாயிகளுமே பண்ணிகிட்ருக்கோம். அதை மண்ணுக்குள்ளே போட்டு மூடுறதுக்கு செலவுகள் ஆகும், மேன் பவர் ஆகும்னு சொல்லிவிட்டு நம்ம அதை ஓரமாக குமிச்சு வச்சு அதை மொத்தமாக தீ வச்சிடறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த இது இருக்குது பார்த்திங்களா, வெஜிடபிள் கழிவுகள், இந்த மாதிரி நிறைய கழிவுகள் இருக்குது பார்த்திங்களா. அந்த கழிவுகளை ஃபுல்லாகவே நம்ம மண்ணுக்கு உரமாக கொடுப்பதற்கு எப்படி இந்த பூசா டீகம்போசரை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா முழுக்க அதை நம்ம நிலத்து மேலே இருக்கிறத நம்ம தீ வச்சோம் அப்படின்னா, அந்த நிலத்தில் இருக்க நுண்ணுயிர்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா இறந்து போகும். அதனால் நம்மளுக்கு மண் வளம் போயிடும். அதனால் நம்ம இந்த பூசா டீகம்போசரை இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையம் இதை முழுக்க விவசாயிகள் எல்லா விவசாயிகளுக்கும் பயனடைகிறதுக்காக கொடுக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் இருக்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை நான் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயிகளுக்கு நான் தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் இப்போ உங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி பயன்படுத்தணும், எப்படி நிலத்தில் யூஸ் பண்ணணுன்ற விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் நண்பர்களே. இந்த பாக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 4 கேப்சூல்கள் இருக்கும். சரிங்களா? 4 கேப்சூல், 4 மாத்திரை மாதிரி இருக்கும் உள்ள. இந்த 4 மாத்திரையை பார்த்திங்க அப்படின்னா 5 டன் தொழு உரம் இருக்குது பார்த்திங்களா. தொழு உரம், வெஜிடபிள் வேஸ்ட்டு, மற்ற தலைகள், மட்டைகள், கிளைகள், கொப்புகள், இந்த மாதிரி நம்மளுடைய மல்பெரி செடிகள், இந்த மாதிரி வேஸ்ட்டு எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்திங்களா. அதை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 24 நாளுக்குள்ளேயே மண்ணோட மண்ணாக மக்க வைக்கிறதுக்காக இந்த பூசா டீகம்போசர் தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம மண்ணுக்கு நிறைய உரங்கள் கொடுத்துருப்போம். அந்த உரங்கள்லாம் மேலாக நிற்கும். சரிங்களா? அது மண்ணுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த பூசா டீகம்போசர் அதை உடச்சி மண்ணோட தன்மையை மாற்றி மண்ணுக்குள்ளே கொண்டு போயிடும். அந்தளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் நண்பர்களே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து 5 டன் மெட்ரிக் டன் இருக்குது பார்த்திங்களா. 5 மெட்ரிக் டன்னு தொழு உரமோ எந்த உரமாக இருந்தாலும் சரி, அதோட கழிவுகளை இந்த 4 கேப்சூல் இருந்தால் போதும், அதை ஃபுல்லாகவே 24 நாளுக்குள்ளே மண்ணோட மண்ணாக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்மளுடைய ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய தென்னந்தோப்பில் பார்த்திங்கன்னா மட்டைகள், தென்னை மரத்துலேருந்து விழுகிற கழிவுகள் எல்லாமே நம்ம தென்னை மரத்தை சுற்றி போட்டு வச்சுருக்கோம். அதை நம்ம எப்படி மக்க வைக்கிறதுன்றதுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 4 கேப்சூலை எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு விஷயத்தை நான் மிக தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா 1 ஹெக்டர் அளவுக்கு நம்மளுக்கு நிலம் இருக்குது அப்படின்னா, அதில் பார்த்திங்கன்னா இந்த வயக்காட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த வயல் அறுத்த இதெல்லாம் இருக்கும். அந்த இதெல்லாம் மக்க வைக்கிறதுக்கும் சரி, கரும்பு காட்டில் இருக்கிறத ஃபுல்லாக மக்க வைக்கிறதுக்கும் சரி, 1 ஹெக்டர் இருக்குது அப்படின்னா, அந்த ஹெக்டருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பூசா வேஸ்ட்டு டீகம்போசர் வேணும் அப்படின்னா 775 லிட்டர். சரிங்களா? இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்மளுடைய நிலத்தில் ஸ்ப்ரேயர் மூலமாக வச்சு தொளிச்சாச்சு அப்படின்னா, அந்த தலைகள், வேஸ்ட்டு தலைகள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே படுற மாதிரி தொளிச்சாச்சு அப்படின்னா, ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 24 நாளில் மண்ணோட மண்ணாக நம்மளுக்கு மக்கிரும். அதில் உள்ள அனைத்து உரங்களுமே மண்ணோட மண்ணாக கலந்துரும் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 கேப்சூலை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 5 லிட்டர் தண்ணீர்,
சரிங்களா. 5 லிட்டர் தண்ணீர் எடுத்து அதை நல்லா காய்ச்சி அதில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் சரிங்களா வெல்லம் சேர்த்துக்கிறோம். நல்லா வெல்லம் சேர்த்து அதை வந்து நம்ம கொதிக்கிற அளவுக்கு நம்ம கம்போஸ் பண்ணணும், அதை இது பண்ணணும், வேக வைக்கணும். ஓகேங்களா. நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டவ்வை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த இது வந்து நம்ம வந்து 775 லிட்டர் நான் ஒரு ஹெக்டருக்கு சொன்னேன் சரிங்களா. நம்ம வந்து இருக்கிறது நம்மகிட்ட 4 கேப்சூல் இருக்குது. இந்த 4 கேப்சூலில் வந்து 25 லிட்டருக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்ருக்கேன். இந்த 5 லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம 150 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கோம். இந்த வெல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து உளுந்து சேர்க்க போகிறோம். உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, உளுந்தை வந்து பவுட்ராக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அரைச்சி. அந்த பவுட்ரு வந்து 50 கிராம் நம்ம சேர்க்க போகிறோம் சரிங்களா. நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நுர கட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சூடான தண்ணியை ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு நம்ம காய வைக்கணும். அதாவது அந்த 5 லிட்டர் தண்ணியை வச்சோம் இல்லையா, அந்த 5 லிட்டர் தண்ணி ப்ளஸ் 150 கிராம் வெல்லமும் ரெண்டும் போட்டு காய்ச்சினது. உளுந்தை போட்டுறக்கூடாது சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5 லிட்டர் தண்ணியும் 150 கிராம் வெல்லமும் சேர்ந்த ஒரு கலவை இருக்கும். அது வந்து நல்லா வந்து கொதித்த நிலையில் இருக்கிறத நம்ம ஆற வைக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஃபுல்லாக ஆற வச்சாச்சு அப்படின்னா நல்லா ஆறிடும். இந்த ஆறினதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 50 கிராம் நம்ம வந்து உளுந்து வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரைச்சி வச்சுருந்த உளுந்தை 50 கிராம் நம்ம உள்ளே போட்டு நல்லா ஆறின கரைசலோட கலந்து விடணும். இது பேர் பார்த்திங்கன்னா தாய் திரவம். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பூசா டீ கம்போஸ்டர் தயார் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பு இது தான் சரிங்களா. அந்த 775 லிட்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லிட்டர் ஒரு ஹெக்டருக்கு நான் சொல்கிறது சரிங்களா, ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையானதை அதுலேருந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டாச்சு அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த உளுந்து அப்படியே மாவெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூசா வேஸ்ட் டீகம்போசர் எடுத்து நம்ம வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணணும் நண்பர்களே. அது வரைக்கும் நம்ம வந்து இந்த கரைசலை வந்து நல்லா கரைச்சி விட வேண்டியது சரிங்களா. கரைச்சி விட்டு நம்ம வந்து இதை வந்து 25 லிட்டருக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும். நம்ம வந்து இப்போ வந்து 5 லிட்டர் தண்ணி தான் ஊற்றி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த 5 லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து இப்போ அந்த கேப்சூல் நான் சொன்னேன்ல, அந்த கேப்சூலை வந்து இப்போ நம்ம போட போகிறோம். சுடு தண்ணியில் போட்டுறக்கூடாது, நல்லா ஆறின தண்ணியில் தான் போடணும் சரிங்களா. ஆறின தண்ணியில் போட்டு இந்த கேப்சூலையும் இந்த பூசா டீகம்போசர் எடுத்தாச்சு. அந்த கேப்சூலை நம்ம தனியாக பிரித்து எடுத்துகிட்ருக்கோம். எடுத்துகிட்டு நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இதை உள்ளே போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. அது தண்ணியோடு அப்படி கரைஞ்சிரும் சரிங்களா. இந்த கரைசல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 நாட்கள் வந்து அப்படியே வச்சிடணும், மூடி வச்சிடணும் சரிங்களா. இந்த 4 நாட்கள் இது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நுண்ணுயிரிகள் வந்து அதிகமாக வந்து தயாராகிடும் சரிங்களா. அதிகமாக தயாராகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை அப்படியே மல்டிபிள் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த நாள் 4வது நாளுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, 5வது நாள் வந்து திருப்பி வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்து திரும்பி நம்ம 150 கிராம் வெல்லம் சேர்த்து அந்த வெல்லத்தில் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த முதல் நம்ம தயாரித்த கரைசல் இருக்குது பார்த்திங்களா, இந்த 4 நாள் வச்ச கரைசல் தாய் திரவம், இந்த திரவத்தை எடுத்து நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிற திரவத்தோடு கலந்து வைக்கணும். நம்மளுக்கு அப்போ 10 லிட்டர் பார்த்திங்கன்னா பூசா டி வேஸ்ட் கம்போசர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அப்புறம் வந்து அதுக்கடுத்து ஒரு 2 நாள் அதே மாதிரி நம்ம வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருப்பி ஒரு 5 லிட்டர் எடுத்து என்ன பண்ணணும், திருப்பி 150 கிராம் வெல்லம் சேர்த்து நல்லா சூடு பண்ணி அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம 10 லிட்டர் இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா டீகம்போசரை, அதை வந்து திருப்பி அதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி 25 லிட்டர் வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 1 ஹெக்டர் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த 1 ஹெக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 750 லிட்டர் தண்ணீரோட இந்த 25 லிட்டரை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 775 லிட்டர் வந்து
புதுசாக வேஸ்ட் டீகம்போசர் கிடச்சிரும். இந்த கம்போசரை தான் நம்ம வந்து ஃபீல்டுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் நண்பர்களே. இதை நம்ம முழுக்க முழுக்க ஸ்ப்ரே மூலமாக நிலத்தில் அடித்து விட்டோம் அப்படின்னா 24 நாள் எவ்வளோ பெரிய மக்காத உரங்களாக இருந்தாலும் சரி, மண்ணோட மண்ணாக மக்கி நம்ம விவசாயம் பண்ணி வச்சுருக்க அனைத்து செடிகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா உரமாக வந்து முழுக்க முழுக்க இயற்கை உரமாக மாறி செடிகள் நல்லா வந்து வளருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உள்ளது நண்பர்களே. இதை வந்து அனைத்து விவசாய நண்பர்களும் வேளாண் துறை ஆஃபீஸில் போய் அணுகி புதுசாக டீகம்போசர் வாங்கி பயன்படுத்துங்க. இது ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ரேட்டாக இருக்கும். நம்மளுடைய விவசாய ஆஃபீஸில் வந்து மிக மிக மலிவான விலையில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய திரவங்களை வந்து ரெடி பண்ணி நம்ம கொடுக்கணும் நண்பர்களே. புதுசாக டீகம்போசர் பயன்படுத்தும் முறை இது முழுக்க முழுக்க உங்களுக்காகவே. சரிங்களா? இந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 ஹெக்டேர் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலான்ற விஷயத்தை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு நிலங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதிலிருந்து கணக்கை பிரித்து நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை வந்து முழுக்க முழுக்க குப்பை இருக்குது பார்த்திங்களா, நம்ம மாட்டு சாணம் போட்டு வச்சுருக்க குப்பையிலலாம் இது வந்து தெளித்து வச்சாச்சு அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வந்து புட்டு மானைக்கு ரெடி ஆகிடும் 25 நாளில். இதை நம்ம நிலத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிலத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிலத்தில் வந்து ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நண்பர்களே. ஒரு மழை காலங்களில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கவங்க ஸ்ப்ரே பண்ணலாம். ட்ரிப்பு போட்டிருக்கவங்க ஸ்ப்ரே பண்ணலாம். ரொம்ப வெயிலில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட வேணாம். இதில் உள்ள நுண்ணுயிரிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை உள்ள சூழ்நிலையை பார்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சு இதை நம்ம மக்காத குப்பைகளுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உடனடியாக மக்கி அது எவ்வளோ பெரிய மோட்டு எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அது எளிமையான முறையில் வந்து மக்கிறதுக்காக முழுக்க முழுக்க நிலத்தில் தீ வைக்கக்கூடாதுன்றதுக்காகவே அனைத்து விவசாயிகளுமே இதை பயன்படுத்தணும்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா அரசு ஆணையாகவே தான் சொல்லுது. ஏன் அப்படின்னா இதனால் பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் ரொம்பவே பாதிக்கப்படுது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு விவசாயிகளுமே வந்து தேவையில்லாத கழிவுகள், மக்காத கழிவுகளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விவசாய கழிவுகளை நம்ம வந்து தீ வச்சிடறோம். உடனே வந்து தீ வச்சு சுத்தப்படுத்திடுறோம், அப்புறப்படுத்திடுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலேருந்து வரக்கூடிய காற்றுகள், வெப்பநிலை இதை எல்லாமே ஒரு மாற்றம் அடையும் அப்படின்றதுக்காக மண்ணோட மண்ணாக இதை மக்க வைக்கிறதுக்காக முழுக்க முழுக்க தயார் பண்ணியிருக்காங்க இந்த புதுசாக டீகம்போசர் பார்த்திங்க அப்படின்னா. அதனால் அனைத்து விவசாயிகளும் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து தெரியப்படுத்துகிறாங்க நண்பர்களே. இதை வந்து அனைத்து விவசாயிகளுமே வந்து பின்பற்றுங்க. நல்ல ஒரு மண்ணை வளமாப்பதற்காக மிக ஒரு அருமையான ஐடியான்னு சொல்லலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. பை பாய்.